சத்குரு, நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட். உலகத்துல இருக்கிற முக்காவாசி மதங்கள் சொல்றது என்னன்னா கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாருன்னு. ஆனா நம்ம பரிணாம அறிவியல் குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்ததா சொல்லுது. இதுல எதை நான் நம்புறது? நீங்க எது கூட நெருக்கமா இருக்கிறதா நினைக்கிறீங்க? நீங்க ஃபார்வர்ட் கியர்ல போறீங்கன்னா டார்வின் கூட போங்க, ரிவர்ஸ் கியர்ல போறீங்கன்னா கடவுள் கூட போகலாம். இது ஒரே விஷயத்தை செய்யறதுக்கான 2 வழிகள். சத்குரு, நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட். உலகத்துல இருக்கிற முக்காவாசி மதங்கள் சொல்றது என்னன்னா கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாருன்னு. ஆனா நம்ம பரிணாம அறிவியல் குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்ததா சொல்லுது. இதுல எதை நான் நம்புறது? நீங்க எது கூட நெருக்கமா இருக்கிறதா நினைக்கிறீங்க? மனிதனா இருக்கிறதால நான் மனுஷங்கள இருந்து பரிணாமம் அடைந்திருக்கிறதா நினைக்கிறேன். பாருங்க, நீங்க ரிவர்ஸ் கியர்ல போற ஒருத்தரா இருக்கீங்கன்னா அப்போ நீங்க முதல் வழியை தான் சூஸ் பண்ணணும். உங்க மதத்தில் இருக்கிறவங்க நீங்க கடவுள்கிட்ட இருந்து வந்தீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க அந்த திசையில தான் போயிட்டு இருக்கீங்க. குரங்கு பக்கம் போகாம அப்படியே கடவுள்கிட்டயே திரும்பி போயிருங்க. ஆனா நீங்க இன்னும் வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டார்வின் கூட போறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்குள்ள இன்னும் வளர்றதுக்கு இடம் இருக்கா, இல்லை நீங்க ஏற்கனவே சூப்பர் எவால்வ் ஆயிட்டீங்களா? நான் கேட்குறேன். வளர்றதுக்கு இன்னும் இடம் இருக்கு. இன்னும் வளர்றதுக்கு இடம் இருக்கு. அப்படி இடம் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் பெட்டரான மனிதராக ஆகிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் கியரில் போறீங்கன்னா டார்வின் கூட போங்க, ரிவர்ஸ் கியரில் போறீங்கன்னா கடவுள் கூட போங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் அந்த பாதையில் போக விரும்பினா அதுக்கு பக்தி தேவை. பக்தின்னா கரைஞ்சு போகிறது. நீங்க எது மேல பக்தியா இருக்கீங்களோ அதுக்குள்ள கரைஞ்சு போக விரும்புறீங்க. ஸோ ஒரு விதத்தில் நீங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு போகிறதுக்கான வழியும் கூட. வாழறதுக்கு இது ரொம்ப அற்புதமான வழி. நீங்கள் உங்களை குறைச்சிக்கிட்டு போக விரும்புகிறேன்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை தான். ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆனீங்கன்னா நீங்கள் எல்லை இல்லாதவராகவும் ஆகிடுவீங்க. ஸோ பக்திங்கிறது அங்கே போகிறதுக்கு ஒரு வழி. ஆனால் அது இப்போது உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த மாடர்ன் எஜுகேஷன் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. அதனால லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் இப்போ லாஜிக்கலாக யோசித்தா இந்த பூமியில் உயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு இயல்பாகவே புரியும். அதை பற்றி கேள்வியே இல்லை. ஸோ நீங்கள் முன்னோக்கி போகணுன்னா உங்கள் பின்னாடி இருக்கிறது குரங்கு தானே நீங்கள் பார்க்கணும். ஒரு ஸ்டெப் பின்னாடி போனால் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. நீங்கள் சீக்கிரமாக முன்னோக்கி போகிறது நல்லது. ஏன்னா சில விஞ்ஞானிகள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கும் சிம்பேன்சிக்கும் இருக்கிற டிஎன்ஏ வித்தியாசம் வெறும் 1.23% தான். 1.23% ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இல்லையா? ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு 1.23% சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்தணும். யோகாங்கிற அமைப்பே மொத்தமாக இதுதான். உங்கள் பரிணாம வளர்ச்சியை எப்படி வேகப்படுத்துறது, உங்கள் தன்மையோட ஒவ்வொரு பரிமாணத்துலையும் இது எப்படி வேகப்படுத்துறது. நீங்கள் இப்போ பரிணாம வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க. சார்லஸ் டார்வின் சொன்னது மாதிரி ஒரு ஆடு ஒட்டகச்சிவிங்கியாக மாறி இருக்கலாம். ஆனால் அதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் எடுத்திருக்கு. ஒரு பன்னி யானையாக மாறி இருக்கலாம், அதுக்கும் பல மில்லியன் வருஷங்கள் எடுத்திருக்கு. ஆனால் ஒரு குரங்கு மனுஷனாக மாறினது மட்டும் ரொம்ப சீக்கிரமாக நடந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க எங்கேயோ ஏதோ ஒரு தொடர்பு விடுபட்டு போயிருக்கு. இது ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துருச்சுன்னு. அதனால பரிணாம வளர்ச்சி இப்போ நடந்துச்சுன்னா நீங்கள் குரங்காக இருந்தப்போ நான் ஒரு மனுஷனாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படலை. அந்த மாதிரி ஆசையே உங்களுக்குள்ளே இல்லை. இயற்கை உங்களை சும்மா தள்ளி விட்டுச்சு. அது உயிரோட இயக்கம். அது விழிப்புணர்வான ஒன்றும் இல்லை. ஒரு அமீபாலிருந்து இன்னும் பெட்டராக ஆகி இங்கே வரைக்கும் வர்றதுக்கான உயிரோட இயக்கம் எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். பிரமிப்பாக இருக்கு இல்லையா? ஒரு செல் உயிரினத்திலிருந்து மனித உயிராக பரிணாமம் அடைகிறதுக்கு எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி, அதில் நடந்திருக்கிற வேலைகள் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. ஆனால் இங்கேருந்து நீங்கள் வளரணும்னா அது
உங்கள் விழிப்புணர்வோடு தான் நடக்கணும். 15,000 வருஷத்துக்கு முன்னாடி, 15,000 வருஷத்துக்கும் முன்னாடியே ஆதியோகி இதை சொன்னாங்க. அவரோட 7 ரிஷிகளும் கேட்டாங்க, அவரோட 7 சீடர்களும் இந்த கேள்வியை கேட்டாங்க. உயிர் எப்படி உருவாச்சு? நீங்கள் அந்த 9 அவதாரங்கள் பற்றின கதையை கேட்டிருக்கீங்களா? அவங்க யாரு? மத்ஸ்ய, கூர்ம, வராஹ, வாமன, நரசிம்ம, பரசுராம, கிருஷ்ணா, புத்த, கல்கி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இது சார்லஸ் டார்வின் என்ன சொல்கிறாரோ அதோட ஒத்துப்போகுது. முதல்ல மீன், மத்ஸ்ய அவதாரம். அடுத்தது நீர்லேயும் நிலத்துலேயும் வாழற ஆமை. அடுத்தது அவர் எல்லா சின்ன உயிரினங்களை விட்டுட்டு பாலூட்டிகளுக்கு வராரு. நாம் இங்கே பார்க்குற முதல் பாலூட்டி காட்டு பன்னி. இல்லைன்னா பன்னி. எந்த விலங்கை சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அது காட்டு பன்னி தான். ஏன்னா அது அந்த அளவுக்கு உடலில் வேரூன்றி இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டா பெண்கள் சொல்லுவாங்க, இவன் பன்னி மாதிரின்னு. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒன்று ரொம்ப மோசமாக இருந்தால் நீங்கள் அது பன்னி மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ முதல் மிருகம் பாலூட்டி பன்னி தான். அடுத்தது என்ன? நரசிம்மா. நரசிம்மான்னா பாதி மனிதன் பாதி மிருகம். அடுத்தது வாமனா, அப்படின்னா குள்ளமான மனிதர். அடுத்து பரசுராமர், முழுமையான மனிதர். ஆனால் உக்கிரமாக கட்டுப்பாடு இல்லாமல் நிலையாக இல்லாமல் இருந்தார். அடுத்தது ராமர், அமைதியான மனிதர். அடுத்தது கிருஷ்ணர், அன்பான மனிதர், உற்சாகமான மனிதர். அடுத்தது புத்தர், தியான நிலையில் இருக்கிறவர். அடுத்ததாக வரப்போகிறவர் ஒரு ஞானியாக இருக்கணும்னு சொல்லப்படுது. இது அந்தந்த தனிப்பட்ட மனிதர்களை பற்றி இல்லை. இது என்னன்னா, இந்த மனிதர்களை நாம் உயிர் வளர்ச்சியோட மைல்கற்களை பார்க்குறோம். உயிர் வளர்ந்து வந்த விதம் இப்படி தான். பல விதத்தில் இது டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் கூட ஒத்து போகுது. டார்வினோட தியரி வெறும் 152 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆதியோகி இதை பற்றி 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டார். அதோட இயல்பாக வர்ற அடுத்த கேள்வி, நாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியுமா? ஏன்னா இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மூளை இருந்திருக்கலான்னு நினைக்கிறீங்க. இப்படி நடக்குதா இல்லையா? ஸோ இயல்பான ஒரு கேள்வி வரும், நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியுமா? ஒரு செல் இருக்கிற விலங்கு இந்த அளவுக்கு ஆக முடியும்னா இதுக்கு மேலே போக முடியுமா? அதனால் ஆதியோகி சொன்னாங்க, இது நவீன நரம்பியல் நிபுணர்கள் இதே தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் வேற மொழியில். ஆதியோகி சொன்னார், சூரிய மண்டலத்தோட தன்மை கணக்கீடுகளை வச்சு பார்த்தா பூமி, சந்திரன், சூரியன் இந்த மூணும் ரொம்ப முக்கியம். அதனால தான் மொத்த யோக அமைப்பும் இந்த 3 அம்சங்களை சுற்றியே இருக்குது. இந்த 3க்குமே ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. சூரிய மண்டலத்தில் அடிப்படையான ஏதோ ஒன்று மாறாமல் உங்கள் உடல் இதுக்கு மேலே பரிணாமம் அடையாது. ஆனால் விழிப்புணர்வில் பரிணாம வளர்ச்சி இருக்கலான்னு சொன்னார். நம்ம விழிப்புணர்வில் பரிணாம வளர்ச்சி அடையலான்னு சொல்லும்போது என்னால் காமிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் விரும்பினா உங்களை ஒரு சோதனைக்கு எடுத்துக்கலாமா? உங்களை சில விஷயங்களில் ஈடுபடுத்தும் போது உங்களோட அடிப்படை மரபணு 3லேருந்து 9 மாதத்துக்குள்ளே மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் அமைப்பில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்கிறதால இதை பண்ண முடியும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு உங்களை முழுசாக அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் உங்களோட மரபணுக்களையே மாற்றிட முடியும். உங்களோட புத்திசாலித்தனத்தோட நிலையை மாற்ற முடியும். நீங்கள் வாழ்க்கையை உணர்கிற விதத்தை மாற்ற முடியும். அதனால் அவர் சொன்னார், நீங்கள் விழிப்புணர்வில் பரிணாம வளர்ச்சி அடைய முடியும். ஆனால் கோள்களோட அமைப்பில் ஏதோ ஒரு மாற்றம் வராமல் உடல் நிலையில் நீங்கள் இனிமேல் வளர முடியாது. நவீன நரம்பியல் நிபுணர்களும் இதே மாதிரி விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நீங்கள் முன்னோக்கி போகிறீங்கன்னா டார்வினை சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை பின்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி போகிறது நெகட்டிவானதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கரைஞ்சு போக விரும்பினா நீங்கள் கடவுளை நோக்கி போங்க. நீங்கள் பரிணாம வளர்ச்சியை நோக்கி போக விரும்பினா இது ஒரு வழி. இதெல்லாம் ஒரே விஷயத்தை செய்கிறதுக்கான 2 வழிகள்.